தெற்கு டெல்லியில் உள்ள ஒரு முன்னணி அரசு மருத்துவமனையில் 27 வயதான பெண் ஒருவர் மருத்துவராக வேலை செய்து வந்திருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் இன்ஸ்டாகிராமில் மருத்துவருக்கு ஆரவ் மாலிக் என்ற நபர் அறிமுகமாகி இருக்கிறார். ராணுவத்தில் லெப்டினன்டாக காஷ்மீரில் வேலை செய்து வருவதாக ஆரவ் மாலிக் மருத்துவரிடம் கூறியிருக்கிறார். ராணுவ உடையில் இருக்கும் போட்டோக்களையும் ஐடி கார்டு போன்ற ஆவணங்களையும் அனுப்பியிருக்கிறார். இருவரும் இன்ஸ்டாகிராமிலேயே 6 மாதங்களாக பழகி வந்திருக்கிறார்கள். இருவருக்கும் நல்ல நட்புறவு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை நாட்கள் தான் இன்ஸ்டாவிலேயே பேசி பழகுவது, நேரில் சந்திக்கலாம் என ஆரவ் மாலிக் கூறியிருக்கிறார். இதனால் சென்ற 16ஆம் தேதி டெல்லியில் உள்ள தனது வீட்டுக்கு ஆரவ் மாலிக்கை மருத்துவர் வரச் சொல்லி இருக்கிறார். சம்பவத்தன்று ஸ்வீட் பழங்களோடு மருத்துவரின் வீட்டுக்கு ஆரவ் மாலிக் சென்றிருக்கிறார். இருவரும் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். ஆரவ் மாலிக் தான் வாங்கி வந்த ஸ்வீட்டை கட்டாயப்படுத்தி பெண் மருத்துவரை சாப்பிட வைத்திருக்கிறார். இனிப்பை சாப்பிட்டது மருத்துவர் சுய நினைவை இழந்திருக்கிறார். கண் விழித்து பார்த்தபோது அவர் அலங்கோலமாக கிடப்பதை உணர்ந்திருக்கிறார். அத்தோடு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதும் தெரிய வந்திருக்கிறது. உடனே ஆரவ் தான் இந்த கொடூரத்தை செய்திருக்க வேண்டும் என்று சரோஜினி நகர் என்க்ளேவ் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆரவ் மாலிக்கை தேடி வந்தனர். நீண்ட தேடுதல் வேட்டைக்கு பிறகு அவரை மடக்கி பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆரவ் மாலிக் பிரபலமான ஆன்லைன் ஷாப்பிங் நிறுவனம் ஒன்றில் டெலிவரி ஏஜென்ட்டாக வேலை செய்து வந்திருக்கிறார். மருத்துவரை இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டதும் அவரை ஏமாற்ற ராணுவ லெப்டினன்ட் என பொய் சொல்லி இருக்கிறார். மேலும் கடையில் ராணுவ உடையை வாங்கி போட்டுக்கொண்டும் போலி ஆவணங்களை தயார் செய்து மருத்துவருக்கு அனுப்பி காஷ்மீரில் வேலை செய்து வருவதாக நம்ப வைத்திருக்கிறார். நேரில் சந்திக்க மருத்துவர் சம்மதித்ததும் ஸ்வீட்டில் மயக்க மருந்து கலந்து அவரை சாப்பிட வைத்து சுயநினைவை இழக்கச் செய்திருக்கிறார். பிறகு அவரை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பாலியல் வன்கொடுமை, மிரட்டல், ஆள்மாறாட்டம் மூலம் ஏமாற்றுதல் மற்றும் குற்றம் செய்யும் நோக்கத்துடன் விஷமப் பொருள் கொடுத்து காயப்படுத்துதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆரவ் மாலிக்கை கைது செய்திருக்கிறார்கள். இதே பாணியில் அவர் வேறு யாரையாவது ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாரா என்ற கோணத்தில் விசாரணை நடந்து வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.